பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விகடனின் மொத்த வியாபாரம். நாம் சொன்னது என்ன, அவர்கள் எழுதியது என்ன, விகடனினுடைய இந்த விமர்சனங்களுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். நேற்றைய முன்தினம் விகடனினுடைய அச்சு ஊடகங்களில் ஒன்றாக இருக்கின்ற ஜூனியர் விகடனில் 2 பக்க அளவிலான செய்தி நாம் தமிழர் கட்சி குறித்து வந்தது. அந்த செய்தியை பொறுத்தவரையிலையும், அதாவது பெரிய தலைப்பாக சுதாரிக்காத சீமான், விரக்தியில் தம்பிகள் அப்படின்னு பெரிய தலைப்பாகவும், அதன் பிறகு உப தலைப்புகளாக கடனாளிகளா வேட்பாளர்கள், காரைக்குடியில் சுணக்கம், விரக்தியில் தம்பிகள் அப்படின்னு 3 பெரிய கேள்விகளோடும் நமது நாம் தமிழர் கட்சியை, அதனுடைய செயல்பாடுகளை விகடன் குழுமம் அணுகி இருக்கு. இறுதியாக நாம் அவனை ஒரு பாட்டு பாட சொல்லி அழைச்சிட்டு வந்தா அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாட வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்கிறது மாதிரி, இந்த கேள்விகளுக்கு நாம் சொன்ன, குறிப்பாக என்னுடைய படத்தை போட்டு நான் சொன்ன பதில்களாக சில பதில்களை சொல்லியிருக்கு. நாம் என்ன சொன்னோம், அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, அதே போல் நம் மீது வைத்த விமர்சனங்களை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு நின்றோம், அதாவது கடந்த காலத்தில் நின்றோம், இனி வரும் காலத்தில் எப்படி நிற்கப் போகிறோம் என்று பேசுவதற்கு முன்னாடி, விகடனை பொறுத்தவரையிலையும் ஒரு வியாபார ஊடகம் என்று சொல்கிறது தாண்டி வியாபாரம் மொத்த வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். விகடனை பொறுத்தவரையிலையும் ஒரு செய்தியை வெளியிடுது அப்படின்னு சொன்னால், அந்த செய்திக்கு பின்னே 2 வகையான வியாபாரம் இருக்கும். என்ன வியாபாரம் இருக்கும்னா, அந்த செய்தியோடு நேரடியாக தொடர்புடைய நபரோ அல்லது ஒரு கட்சியோ விகடனே செய்தி வெளியிட்டுருச்சு, அதனால் தன்னுடைய போக்கை இப்படி மாற்றிக்கலாம், அல்லது விகடனினுடைய செய்தியை வைத்து நமது முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால கிடைக்கின்ற விளைவுகளின் அடிப்படையில் ஒரு வியாபாரம். அதன் பிறகு இங்கே பார்த்தீங்களா, அந்த கட்சியினுடைய போக்கை இது மாதிரியான ஒரு அடையாளத்துக்குள்ளே நான் தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். எப்படி ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கின்ற ஒரு யூடியூப் சேனல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு போய் வேலை செய்யுதோ, அதே போல் இந்த வேலைகளை செய்திருக்கிறேன். அப்போ ஒரு கட்சியை நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன், அவர்கள் சுணக்கமாக இருக்கிறாங்க, அவங்க விரக்தியில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறதன் மூலமாக இந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை விரும்பி நிற்கின்ற மற்ற கட்சிகளுக்கிட்ட போய் ஒரு பேரம் பேசி ஒரு வியாபாரம் செஞ்சுறது. இப்போ விகடனை பொறுத்தவரையிலையும் இந்த வியாபாரம் எல்லா அரசியல் தலைவர்கிட்டையும் அரசியல் கட்சிக்கிட்டையும் 2 வியாபாரங்களும் ஈடுபடும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக விகடனுடைய ஒரு சைடு வியாபாரம் எடுபடாமல் போனது யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்ட்ட மட்டும்தான் எடுபடாமல் போனது. அதற்கு காரணம் என்னன்னா, விகடன் கொடுக்கின்ற விமர்சனத்தை வைத்து கொண்டு கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவுக்கு வராத ஒரே கட்சி அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி தான். விகடன் எழுதிட்டான், நம்மளை பற்றி தவறாக எழுதிட்டான்னா நம்ம சரியாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப தவறாக எழுதிட்டான்னா நம்ம ரொம்ப மிகச்சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற முடிவில் ஒரு தீர்க்கமான நம்பிக்கை உடையவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள். அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவங்க ரெண்டுமே 2 செக்டார் இருக்கு இல்லையா. விகடன் குறித்து மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா, நம்மளை நல்ல வழியில் எழுதிட்டேன்னா அவன் நம்மளை ஏதோ வீழ்த்த பார்க்குறான், நம்மளை குறை சொல்லி எழுதிட்டான்னா உண்மையிலேயே நம்ம ரொம்ப சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர்கள். இதை தாண்டி இந்த 2 பக்க செய்திகளில் விகடன் சில உண்மைகளை சொல்லியிருக்கு. என்ன உண்மைகளை சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளரும் பொருளாதார சிக்கலில் இருக்கிறாங்க, பொருளாதார செலவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கு. அந்த செய்தியின் பின்னே நாம் கர்வப்பட்டு கொள்ள அல்லது நாமே பெருமையாக நினைத்து கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையோ அல்லது அரசியல் கட்சியினுடைய இயக்கமோ அந்த அரசியல் கட்சியை நிறுத்துகின்ற வேட்பாளரோ பொருளாதாரத்தை பிரதானப்படுத்தாமல் கட்சி, கொள்கை, கோட்பாடு இவற்றை பிரதானப்படுத்தி மக்களை அணுகக்கூடிய வல்லமை உள்ள ஒரே கட்சி என்று விகடன் நேரடியாகவே ஒற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் களத்தில் நிற்கின்றோம். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் வரலையும் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லுது. அதே நேரத்தில் அதில் பாதி காசு கூட செலவு செய்ய முடியாத நிலையில் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ விகடன் என்ன அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், 30 லட்சமும் செலவு செய்து இந்த தேர்தலை அணுகிறவர்கள் நேர்மையான வேட்பாளர்னு அணுகுதா, அல்லது 30 லட்சம் செலவு செய்ய முடியல, அதில் பாதி கூட செலவு செய்ய முடியலை என்கின்ற நிலையிலும் இந்த மக்களினுடைய அரசியல் மாற்றத்திற்காக மக்களை களத்தில் நின்று தேர்தலை சந்திக்கின்றவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்ல விரும்புதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னே நாம் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம்,
நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் நேர்மையானவர்கள், அவர்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் கூட களத்தில் நின்று மக்களினுடைய இனமான அரசியலுக்கு உழைக்கின்றார்கள் அப்படின்னு விகடன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கே அப்படிங்கிறதுல நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அடுத்தது சுதாரிக்காத சீமான் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல கோட்டை விட்டார், அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல கோட்டை விட்டார் அப்படின்னு அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொல்லிக்கொள்வது என்னன்னா, தமிழகத்தினுடைய மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி, இன்னும் சொல்ல போனால் தனித்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தை கொண்ட ஒரே கட்சி தமிழக அரசியல் வட்டாரத்தில் நாம் தமிழர் கட்சி. தேர்தல் அங்கீகாரத்தை, அதாவது தனித்தே நின்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் உயர்ந்த கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைமை எதனால் சுதாரிக்கலைன்னு விகடன் எழுதுதுன்னா, அதாவது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டையும் வாங்கி அவன் ஒரே நேரத்தில் ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறான். என்ன ஃபோக்கஸ் பண்ணுறான், நம்மள்கிட்ட வறுமை இருக்குது, நம்மள்கிட்ட கட்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைங்கிற நிலை இருக்குது, வேட்பாளருக்கு தொகுதியை போய் அணுகுவதில் காசு இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அதே நேரத்தில் கூட்டணிக்கு போனால் இந்த கட்சி பல கோடி ரூபாவை எதிர்கட்சிகள் கொடுத்து இந்த கட்சியை வளமான ஒரு கட்சியாக மாற்றிவிடும். இதை சுதாரிக்காமல் இருக்கிறாரு, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு சுதாரிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு எதிர்தளத்திற்கு ஒரு வியாபாரத்தை செய்கிறது விகடன். ஒருவேளை விகடன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உண்மையிலேயே நம்ம சுதாரிக்காமல் இருக்கிறோமோன்னு சொல்லி எல்லா தம்பிகளையும் அழைச்சிட்டு போய் ஒரு கட்சிக்கு பின்னாடி அடகு வச்சிருவார் சீமான் அப்படின்னு இது நினைக்குது. இது கடந்த 10 வருடமாக நம்மை நோக்கி விகடன் செய்கின்ற முயற்சி அது இன்னும் முயற்சியாகவே இருக்கிறது. விகடனுடைய இத்தகைய எழுத்துக்களில் என்ன சொல்கிறது, அசட்டையாக அணுகி செல்கின்ற ஒரே கட்சியினுடைய தலைமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். அப்போ இந்த ஒரு பகுதி, அதாவது நாம் தமிழர் கட்சிகிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய செய்தி தானே. இதில் சிறுமைப்படுவதற்கு என்ன இருக்குது? இதில் அதாவது கொள்ளை இன்னும் பல்வேறு வழக்குகளில் இருக்கிறவன் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கிறவனா நாம் தமிழர் கட்சியில் இல்லை, அவனுக்கா சீட்டு இல்லை. நாம் தமிழர் கட்சியில் பஞ்ச பராரியாக இருக்கின்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் கூட செலவு செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இனத்தின் அரசியல் தான் முக்கியம் என்று எண்ணுகிறவர்களுக்கு சீட்டை கொடுத்து அரசியல் மாற்றத்திற்கு சீமான் வித்திடுகிறார் என்று தானே எழுதியிருக்கணும், அப்படி தானே எழுதியிருக்கணும். ஆனால் இது விகடனுடைய வியாபார யுக்தி. அடுத்து காரைக்குடியில் சுணக்கமாக இருக்குது. காரைக்குடியில் என்ன வேலை போயிட்டுருக்கு, ஏன் காரைக்குடியில் ஏன் சுணக்கமாக இருக்குது, காரைக்குடியில் மட்டும் பார்க்குறீங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சியுடைய தலைமை மாதிரி தலைவர் நிற்கிற தொகுதி எப்படியா ஆட்சி வென்று விட வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் கொண்டுட்டு அங்கே குமிச்சு வேலை செய்யக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அதே போல் இப்போ கலைஞருக்கு தொகுதி தோற்றுறக்கூடாது, ஜெயலலிதா தொகுதி தோற்றுறக்கூடாதுன்னு கலைஞர் ஜெயலலிதாவும் நின்று அந்த இடத்துல அதிகப்படியான கோடிகளை கொட்டி அந்த வேலையில் இயங்குற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிற்கிற தொகுதியில் கோடி ரூபாயை கொட்டியாவது வெற்றிக்கு முயற்சி பண்ணுகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை அப்படி போலவே, அதாவது அதே மாதிரியான அணுகுமுறையுடையவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு விகடன் நினைக்குது. அப்போ அந்த நினைப்பில் அது நினைக்கின்ற ஒரு அரசியல் இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் கட்சியை அதனுடைய இலக்கணங்களுக்குள்ளேயே வைத்து பார்க்கறதுல விகடன் வியாபாரம் செய்து அது என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் பரிணாமத்தினுடைய வளர்ச்சியை பார்க்க தவறுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கின்ற தொகுதி அண்ணன் சீமான் அவர்களால் இன்று வரை அறிவிக்கப்படலை. 2026 பிப்ரவரி 21 அந்த மக்கள் மாநாட்டின் மேடையில் அண்ணன் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டாரு. அப்போது ஒரு ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கின்ற இந்த கட்சி என்ன செஞ்சுருக்கணும், இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கணும் என்று விரும்புகின்ற ஊடகங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, இந்த தொகுதியில் நிற்கிறாருன்னு அவரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு முடிவுக்கு அந்த தொகுதியில் அவர் நிற்கிறாரு அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு பண்ணி இதெல்லாம் பேசி இதெல்லாம் எழுதி கொண்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, இதில் நாம் இதில் என்ன இதில் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும்
234 தொகுதியிலையும் நாம் தான் நிற்கிறோம், நான் தான் நிற்கிறேன், அப்படி தான் நீங்கள் வேலை செய்யணும். நான் நிற்கிறேன் என்று ஒரே ஒரு தொகுதியை தனியாக அடையாளப்படுத்தி அதில் அதிகப்படியாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையே தவறானது. தமிழ்நாடு முழுமைக்கும் வென்றால் தான் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியுமே தவிர தனி ஒருத்தர் வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் எல்லா தொகுதியிலையும் நான் நிற்கிற தொகுதியாக நினச்சிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே 2016 தொடங்கி அடுத்து 2021 தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலையும் அண்ணன் சீமான் வைக்கின்ற செய்தி இங்கே இருக்கின்ற பொறுப்பாளருக்கு, அந்தந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறவுகளுக்கு, களப்பணியாளர்களுக்கு அண்ணன் சீமான் வைக்கிற செய்தி என்னென்னா, எல்லா தொகுதியுமே நாம் வெல்ல வேண்டும். இதில் எந்த தொகுதி முக்கியம், எந்த தொகுதி முக்கியம்னு எந்த தொகுதியும் இல்லை, எல்லா தொகுதியுமே நமக்கு முக்கியமானது அப்படிங்கிற நிலையில தான் சீமான் வேலை செய்வாங்க. அப்படி தான் நம்ம வேலை செய்வோம். இப்போ அதன் பிறகு 2021 மாநாடு போட்டிக்காக போடுகிறீர்களா அப்படின்னெல்லாம் ஒரு கேள்வி. நாம் கடந்த 10 வருடமாக 2016க்கு பிறகு கடந்த 10 வருடமாக நாம் அடைந்திருக்கின்ற அந்த ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட் மாதிரி நாம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியையும், அதே போல் புதிய கட்டமைப்பு யுக்திகளை வைத்து நாம் நிறைவேற்றி இருக்கின்ற கட்டமைப்புகளை பரிசோதிக்கின்ற ஒரு களமாகவும் அந்த இடத்த நாம் வச்சுக்கணுங்கிறதன் அடிப்படையில் தான் விரிவான ஏற்பாடுகளில் இந்த மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே விகடன் குழுமத்தை பொறுத்தவரையிலையும் 2016 போய் எங்களை இப்படி தான் பேசினாங்க, 2021 இருக்கும் பொழுதும் நம்மளை இப்படி தான் பேசினாங்க, 2026 இவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு அது ஒரு வியாபாரம். அந்த செய்தியானது 2 பக்க செய்தியானது ஒரு வியாபார நோக்கம் உள்ளவர்கள் அப்படி தான் செய்வாங்க. இப்போ இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இந்த அரசியல் பணம் இல்லை என்பதற்காக தோற்றுவிடக்கூடாது, தோற்று விடாது. அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் இன்ன வரலையும் இவர்கள் என்ன அடையாளப்படுத்துகிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்கறதுக்கு இது இருக்குது, உங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கான தேவையான தொகையை கொடுக்குவதற்கு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமை தயாராக இருக்கு, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய பலவீனமாக இவர்கள் பொருளாதாரத்தை காட்டி அந்த பலவீனத்தை சரி செய்கிறோம் என்கிறதன் அடிப்படையில் நமது சித்தாந்தத்தை பறிப்பதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் நாம் அவர்களுடைய அந்த முயற்சி பலிக்காம தான் நாம் இதுவரையிலையும் நடந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் நாம் யாரை நம்பி நிற்கிறோமோ, ஒவ்வொரு தேர்தலையும் நாம் இந்த களத்தில் வேலை செய்வதற்கு யார் ஊன்றுகோலாக இருந்து நமக்கு பொருளாதார உதவிகளை செய்கிறார்களோ அவர்களே இந்த தேர்தலிலும் பாற்றுக்கொள்வார்கள். தமிழ் தேசிய அரசியலினுடைய வெற்றியை விரும்புகிறவர்கள் இதற்காக உழைப்பார்கள், இதற்காக பொருளாதாரத்தை செலவிடுவார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊடகங்களுக்கும் தெரியும். சீமான் அவர் அரசியலினுடைய போக்கில் இவர்களுக்கு பொருளாதாரமாக யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நிற்கிறோம் அப்படின்னு இந்த விகடன் குழுமத்திற்கு தெரியும். அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் விலை போகாமல் இந்த இதை நகர்த்தி கொண்டு போகிறாரு, மன உறுதியோடு நிற்கிறாரு. ஒரு அரசியல் தலைமை இவ்வளவு பெரிய பொருளாதார இடர்பாடுகளுக்கு இடையில் நேர்மையாக இந்த மண்ணில் நிற்கிதே அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியத்தின் விளைவாகத்தான் வைத்தறிச்சலாக கொட்டியிருக்கிறானுங்க இந்த 2 பக்க செய்தியில். அப்படி தான் நம்ம அணுகணும். இதை நாம் எப்படின்னா 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலுக்கான காலம், 2026 பிப்ரவரி 21 நடக்கின்ற மாநாடு நம்மை நாமே பரிசோதித்து கொள்ளுகின்ற பெரும் முயற்சியினுடைய ஒரு விளைவாக அந்த இடத்துல பிரம்மாண்டமாக நாம் கூட வேண்டிய அவசியம் இருக்குது. அன்னைக்கும் வருவான், நம்ம 3 லட்சம் பேர் கூடுனா கூட 30,000 பேர் தான் கூடுனாங்கன்னு இவங்க மனசாட்சியை கொன்னுட்டு எழுதுவாங்க. இதையெல்லாம் நாம் பார்க்க தான் போகிறோம். அதனால் இந்த விகடன் குழுமத்தை பொறுத்தவரையிலையும் அவன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மாதிரியே பேசணும்னு நாம் எதிர்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்லா கேள்வியையும் நம்மக்கிட்ட வச்சாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சுணக்கத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு என்கிட்ட கேள்வி வைக்கும் பொழுது அப்படியெல்லாம் ஒரு சுணக்கமும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வேட்பாளராக அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னை வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 5 மாதமாக தொடர்ச்சியாக மாதாந்திர ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு இடத்துல போட்டு நாங்கள் கொள்கை விளக்க கூட்டம் போட்டிருக்கிறோம், மக்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னெல்லாம் நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல்
பொருளாதார சிக்கல் இருக்கிறது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டது போல தம்பி ராம்சங்கர் அதில் செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதே போல் பணம் எங்களுடைய களப்பணிக்கு ஒரு தடையாக கடந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் இருந்ததில்லை என்பது விரிவான பதில்களாக நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அந்த கேள்விகளுக்கு நாம் சொன்ன பதிலில் ஒரே ஒரு 10% கொண்டுட்டு போட்டுட்டு 90% அவங்க பாட்டுக்கு எதையோ எழுதி இப்போது நாம் சொன்ன பதில்னு நம்ம பேரை போட்ட மாதிரி அவங்க எழுதின அந்த செய்திகளுக்கெல்லாம் இன்னும் யார் சொன்னாங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு போட்டிருந்தா விகடனுடைய நேர்மையை நம்ம பாராட்டியிருக்கலாம். விகடனை பொறுத்தவரையிலையும் அது ஒரு வியாபாரம். நமக்கு இது உயிர்நிலை அரசியல், உயிர்நிகர் அரசியல். வெல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது நமக்கான களமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. விகடனுடைய செய்தியை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விகடனுடைய செய்திக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.